வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கல் உப்பு, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். கடாய் காய்ஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சிச்சு. இப்போ இஞ்சி, வெங்காயம், மிளகா, புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப செவக்காக வறுக்கணுன்றது இல்லை, லேசாக வறுத்தாலே போதும், நம்ம சட்னி அரைச்சிடலாம். வெங்காயம் இஞ்சி நல்லா வதக்கிடுச்சு. ஆறின பின்னால் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் உப்பு, பெருங்காயம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி சட்னி தோசை, இட்லி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா MouthFeelக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.